முதன்மை செய்தி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு செங்கோட்டையன் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மோடி, அமித்ஷாவை அவர் வானளாவ புகழ்ந்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ஏற்கனவே செங்கோட்டையனை இயக்குவது பாஜகவா அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் களத்தில் நிலவக்கூடிய சூழல்ல இந்த அளவுக்கு மோடியையும் அமித்ஷாவையும் அவர் புகழ்ந்திருக்காரு. இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். மோடி, அமித்ஷா ஆகியோரை வானளவ புகழ்ந்து அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதுல குறிப்பாக குடியரசு தலைவர், அந்த துணை தலைவர் தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வானளவு புகழ்ந்து அவர் பேசியிருக்கின்றார். அதாவது உலக தலைவர்களில் முதன்மையானவராக பிரதமர் மோடி விளங்குவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்தியாவில் இன்றைய இரும்பு மனிதராக அமித்ஷா திகழ்கிறார் என்றும் அவரை குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரது படங்களுக்கு கீழே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் தொடர்ந்து இந்த விஷயத்தில் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த தலைவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருப்பதும் ஒரு முக்கிய கவனம் பெற்ற செய்தியாக மாறி இருக்கின்றது. ஏற்கனவே செங்கோட்டையனை பாஜக இயக்குகிறது என்ற அந்த விமர்சனங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில் அவர் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்றார். டெல்லி சென்ற அவர் அங்கு மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகிய இருவரையும் சந்தித்ததாக அவரே விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்திருந்தார். இந்த நிலையில எப்படி, அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இது போன்று தீவிரமாக ஓபிஎஸ் அதாவது பிரதமர் மோடி போன்றோரை ஆதரிக்கக்கூடிய தொடர்ந்து பாஜக கூட்டணியில இருந்து வந்த அவர்களுக்கே கிடைக்காத அந்த ஒப்புதல் எப்படி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட, அதாவது அந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவருக்கு கிடைக்கிறது என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த தொடர் விமர்சனங்கள் ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில்தான் மத்திய அமைச்சர், குறிப்பாக பிரதமர் ஆகியோரை புகழ்ந்து செங்கோட்டையன் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எனவே அந்த அறிக்கை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிக்கையாக கவனம் இருக்கின்றது. தொடர்ந்து தனக்கு பின்புறமாக மத்திய பாஜக இருக்கிறது என்பதை காட்டிக் கொள்வதற்காகவும் செங்கோட்டையன் தன்னுடைய தரப்பை பலப்படுத்துவதற்காகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார் என்ற விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.